ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு +2 பொதுத் தேர்வு துவக்கம். 8000க்கும் மேல் மாணவர்கள் பங்கேற்பு. கடற்கரையில் மூடி கிடக்கும் புறக்காவல் நிலையம். கேள்விக்குறியாகும் சுற்றுலா மக்களின் பாதுகாப்பு. ஒரே நாளில் 8 பேரிடம் ஆன்லைன் மோசடி. குற்றவாளிகளை தேடும் பணியில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரம். சுண்ணாம்பாற்றில் மணல் திட்டு. படகுகள் இயக்குவதில் சிரமம். இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் பாடத்திட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வை புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 8105 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி CBSE +2 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்வுகள் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. +2 பொதுத் தேர்வை 4129 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 4098 மாணவர்களும் எழுதி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு +2 பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி வருகின்ற 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 5ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கக இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், +2 பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை கால அட்டவணைப்படி நடத்தப்படுகிறது எனவும், இதற்காக புதுச்சேரியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 5 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பாண்டில் புதுச்சேரியில் +2 தேர்வை 86 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 6992 மாணவ மாணவிகளும், 362 தனித் தேர்வர்களும் எழுதுகிறார்கள் என்றும், காரைக்காலில் 16 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 640 மாணவர்களும், 3 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதுகிறார்கள் எனவும், அதன்படி புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 8105 பேர் தேர்வு எழுத உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு நடைபெறும் நாட்களில் விடைத்தாள்கள் தேர்வு மையங்களுக்குள் கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்கள், ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர்கள் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும், காரைக்காலில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் பாதுகாப்பு மற்றும் தேர்வின் பொழுது தடையின்றி மின்சார சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு மையத்திற்குள் செல்போன் மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களும் எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், தேர்வு அறை மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயலில் ஈடுபடுபவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கியதை அடுத்து புதுச்சேரியில் உள்ள ஏராளமான மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் காலை முதலே மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தேர்வை நல்லபடியாக எழுத வேண்டும் என வேண்டிக் கொண்டும், பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டும் தேர்வு எழுத சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்கும் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியுள்ளது. இந்நிலையில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கடற்கரை சாலையில் அதிகாலை முதல் நள்ளிரவு வரையிலும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தங்கள் குடும்பங்களுடன் பொழுதை கழிப்பது என்பது இன்றியமையாததாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக கடற்கரை சாலையில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் தற்பொழுது கடற்கரை சாலையில் கண்காணிப்புக்காக டூப்ளெக்ஸ் சிலை அருகே உள்ள புற காவல் நிலையம் இரவு 10 மணிக்கே மூடப்படுகின்றது. இதனால் கடற்கரையில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடற்கரைக்கு வந்த 3 வாலிபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கடற்கரையில் சில நாட்கள் மட்டும் காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு என்பது அங்கு கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. எனவே கடற்கரையில் மக்களின் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கின்றனர்.
புதுச்சேரியில் 8 பேரிடம் 3 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியை சேர்ந்தவர் வேணுகோபால். இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனியார் வங்கி பெயரில் லிங்க் ஒன்று வந்துள்ளது. அந்த இணையதள முகவரிக்குள் சென்று அதில் கேட்கப்பட்டிருந்த தனிப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்துள்ளார். இதனை அடுத்து சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,27,000 எடுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் பாகூர் ராம்குமாரிடம் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி 87,000 பழைய கார் வாங்க இணையதளத்தில் தேடிய முருங்கப்பாக்கம் பரணிதரனிடம் 45,000 பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக முத்தியால்பேட்டை கீர்த்தியிடம் 20,700 ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி நெல்லித்தோப்பு பிரியதர்ஷினியிடம் 19,185 ஆன்லைனில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி வசந்தராஜனிடம் 3,500 லாஸ்பேட்டை சஞ்சய் குமாரிடம் 1,750 கதிர்காமம் அஜீவரிடம் 1,500 ஆன்லைனில் மோசடி நடைபெற்றுள்ளது. ஒரே நாளில் 8 பேரிடம் 3,05,685 ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுண்ணாம்பாற்றில் அதிக அளவில் மணல் திட்டு ஏற்படுவதால் படகுகள் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய சுற்றுலா தலமாக நோனாங்குப்பம் படகு குழாம் திகழ்கிறது. இங்கு சுண்ணாம்பாற்றில் படகு சவாரி செய்தபடியே பாரடைஸ் பீச்சிற்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் சமீபத்தில் சுண்ணாம்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அதிக அளவில் மணல் அடித்து வரப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் ஆங்காங்கே மணல் திட்டுகள் உருவாகியுள்ளது. குறிப்பாக படகுகள் நிறுத்தும் இடத்தின் அருகில் அதிக அளவில் மணல் குவிந்து கிடக்கின்றது. சுண்ணாம்பாற்றின் வடக்கு கரையோரம் ஆழமான பகுதி வழியாக படகுகள் சென்று வருகின்றன. இதன் காரணமாக படகுகளை இயக்குவதில் ஓட்டுநர்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டு வருகின்றது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் படகுகளை வேகமாக இயக்க முடியாத சூழல் உள்ளது எனவும் படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆற்றில் குவிந்து கிடக்கும் மணலை அகற்றி சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக படகு சவாரி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள ராஜேந்திராஸ் உமன்ஸ் அண்ட் மென் ஸ்டோரில் இந்த ஆண்டிற்கான மார்ச் கிளியரிங் சேல் களை கட்ட துவங்கியுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள ராஜேந்திராஸ் உமன்ஸ் அண்ட் மென் ஸ்டோரில் வருடந்தோறும் மார்ச் மாதத்தில் மார்ச் கிளியரிங் சேல் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மார்ச் கிளியரிங் சேல் ராஜேந்திராஸ் உமன்ஸ் அண்ட் மென் ஸ்டோரில் களை கட்ட துவங்கியுள்ளது. இங்கு பெண்களுக்கான பட்டு புடவைகள், டிசைனர் சாரீஸ், சுடிதார், குர்தி, பிளாசோ என அனைத்து விதமான ஆடைகளும், குழந்தைகளுக்கான அனைத்து விதமான ஆடைகளும் 60% தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றது. கோட்டலத்துலேருந்து வரோம், பெரிய கோட்டலத்துலேருந்து. நேற்று என் ஃப்ரெண்டுங்களாம் அந்த துணி எடுக்க வந்தாங்க. அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கல்யாண ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும், ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே எடுத்தாங்க. என்கிட்ட காட்டினாங்க. நல்லா இருக்குது, நல்லா கோல்டாகவும் இருக்குது, எங்கள் போய் பாருனாங்க. ராஜேந்திரா கடைக்கு சொன்னாங்க. நாங்கள் இப்போ பார்த்துட்டு என் பிள்ளைங்களுக்கு 2 துணி எடுக்க வந்தோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வரோம். எப்பயுமே இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம். ராஜேந்திராஸில் ஆஃபர்னால் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். வருஷம் வந்துடுவோம் கரெக்டாக. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் எடுக்கிறோம். பசங்க எல்லாருக்குமே இங்கே தான் ட்ரெஸ் செட் ஆகும். எங்களுக்கு எல்லா வருஷமும் ஆஃபர் போடுவாங்க. 4 மாடி கொண்ட இந்த ராஜேந்திராஸ் உமன்ஸ் அண்ட் மென் ஸ்டோரில் முதல் 2 தளங்களில் உள்ள ஆடைகளுக்கு 60% தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. இதேபோல் ஆண்களுக்கான பேண்ட், ஷர்ட், டி ஷர்ட், காட்டன் ஆடைகள், ஜீன்ஸ், பனியன், ஷார்ட்ஸ் போன்ற அனைத்து விதமான ஆடைகளும் 60% வரை தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றது. கடலூர்லேருந்து வரோம். வருஷம் மார்ச் எண்டில் டிஸ்கவுண்ட் போடுவாங்க ராஜேந்திராஸில். கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, வந்தால் அள்ளிட்டு போகலாம். இப்போ ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு எல்லாமே இருக்கு, நிறையா இருக்குது. 1-2 எடுக்க முடியாது, எடுத்தால் நிறைய எடுத்துகிட்டே போக வேண்டியதான்.
அது மட்டும் இன்றி ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு என அனைவருக்கும் நிறைய டிசைன்களில் தரமான ஆடைகள் கிடைக்கின்றன. இந்த மார்ச் கிளியரிங் சேல் மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், இதனை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை புத்தம் புதியதாகவும் புதிய டிசைன்களும் எடுத்து செல்லலாம் என நிறுவனத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராஜேந்திராஸ் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ஸ்டோரில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் தற்பொழுது அலைமோதுகிறது. புதுச்சேரி மட்டும் இன்றி பல்வேறு ஊர்களில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வருகின்றனர். சிலர் ஒரு வருடத்திற்கு தேவையான ஆடைகளையும் மார்ச் சேலில் வாங்கி செல்வதாக வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில், முதலியார்பேட், பாண்டிச்சேரி முதலியார்பேட்லேருந்து வரேன். நாங்கள் வருஷம் இங்கே ராஜேந்திராஸில் இந்த மார்ச் ஆஃபர் எடுக்கிறது வழக்கம். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான சாரீ இங்கே எடுத்துக்குவோம். அந்த ரேட்டும் கலரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் வேறு எங்கேயும் எடுக்கிறத விட இங்கே எடுக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் மெயினாக ஹஸ்பண்ட்க்கும் பிள்ளைங்களுக்கும் நான் இங்கே எடுப்பேன். ஏன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஒரு பிராண்டும் யூனிக்காக இருக்கும். சாரீஸும் நல்ல கலர்ஸ், நீங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ மைண்டில் இருக்குமோ அது அப்படியே இங்கே கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. நானும் முதலியார்பேட்டிலேருந்து தான் வரேன். என் சிஸ்டர்ஸ் தான் அவங்க. நாங்களும் வருஷம் இங்கே தான் எடுப்போம். ஃபேமிலியும் இங்கே தான் வருவோம். ஒன்றா நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறதால அடிக்கடி இங்கே எடுத்துருக்கோம். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு, பிள்ளைங்களுக்கு, ரிலேஷனுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவதுனாலும் இங்கே தான் வருவோம். இப்போ சாரீ எடுத்துருக்கோம், ஜீன்ஸ் ஷர்ட்லாம் எடுத்துருக்கோம். கஸ்டமரும் நல்லா இன்வைட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு மெயினாக குவாலிட்டி நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு டிசைன்ஸ். ஓகே, குறிஞ்சிப்பாடிலேருந்து வரேன். வருஷம் ராஜேந்திராஸில் மார்ச் எண்டில் சேல் போடுவாங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும். கூல் கலர்ஸு இது எல்லாமே நான் வருஷம் பிராண்டடாக எடுக்கிறது தான். எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கு. நிறைய எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நல்லாயிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக ஷூட் ஆகும் எல்லாருக்குமே, மென்ஸ் எல்லாருக்குமே. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு இருக்குது எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க, எல்லோரும் ஃபேமிலியோட எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ராஜேந்திராஸ் நல்லா இருக்கு. குவாலிட்டி, ட்ரெஸ்ஸிங், கலரிங், ரேட்டு, மெயினாக ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கு. எல்லா திறத்தினர் மக்களும் வாங்குற மாதிரி இருக்குது. கடற்கரையில் இரவு 10 மணிக்கே பொது கழிவறைகள் மூடப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கழிவறை வசதியின்றி தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கடற்கரை நகரமான புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவர்கள் இங்குள்ள கடற்கரை, பூங்கா, பழமை வாய்ந்த கட்டிடங்கள், கோவில்களை சுற்றி பார்த்துவிட்டு தங்கும் விடுதிகளில் ஓய்வெடுக்கின்றனர். மேலும் காலை மாலை நேரங்களில் உள்ளூர் மக்களுடன் சுற்றுலா பயணிகள் நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர். இவர்களின் பயன்பாட்டிற்காக கடற்கரை சாலையில் பழைய சாராய ஆலை அருகே டூப்ளெக்ஸ் சிலை மற்றும் காந்தி சிலை, நகராட்சி கட்டிடம் அருகே பொது கழிவறை வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கழிவறைகள் அனைத்தும் இரவு 10 மணி அளவில் மூடப்படுகின்றது. இதனால் இரவில் கழிவறையை பயன்படுத்த முடியாமல் சுற்றுலா பயணிகள் தவித்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் கடற்கரைக்கு அதிக அளவில் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் வரத் தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கும் வகையில் நள்ளிரவு வரை கடற்கரை பகுதியில் உள்ள கழிவறைகளை திறந்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் தனியார் வங்கி சேவையின் குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 1.5 லட்சம் இழப்பீடு வழங்க மாநில நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் கஜலட்சுமி. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக IDFC வங்கியில் மாத தவணை மூலமாக விண்ணப்பித்துள்ளார். மேலும் அந்த தவணை தொகையை தனது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் இருந்து செலுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் அவர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுவும் வாங்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இருப்பினும் கஜலட்சுமியின் வங்கிக் கணக்கில் இருந்து மாதந்தோறும் 6428
தவணை தொகையாக பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வங்கியில் முறையிட்டும் பயனில்லாமல் இருந்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் கஜலட்சுமி புகார் அளித்துள்ளார். இதில் மோசடி நடந்திருப்பதாக கூறி குற்றவியல் விசாரணை நடத்தக் கோரி புகாரை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனை அடுத்து அவர் மாநில நுகர்வோர் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இதனை மாநில நுகர்வோர் ஆணைய தலைமை உறுப்பினர் சுந்தர வடிவேலு, உறுப்பினர் உமாசங்கரி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் வங்கி சேவையில் குறைபாடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் இதனை அடுத்து கஜலட்சுமியிடம் பிடித்தம் செய்த தவணைத் தொகையை திரும்ப வழங்கவும், மன உளைச்சல் மற்றும் நிதி நெருக்கடிக்கு இழப்பீடாக 1.5 லட்சம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கடன் தொகை இல்லை என்ற சான்றிதழும் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை நிறைவேற்ற வங்கிக்கு 2 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அரங்கனூர் எரமுடி ஐயனார் கோவிலில் ஐயா வைகுண்ட சுவாமி 193வது அவதார தின விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரங்கனூர் எரமுடி ஐயனார் கோவில் அருகில் ஐயா வைகுண்டர் புதுவைப்பதி ஐயா வைகுண்ட சுவாமியின் 193வது அவதார தின விழா மார்ச் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதில் காலை 6 மணிக்கு ஐயாவிற்கு பால் வைத்தல், 6:30 மணிக்கு புதுக்குப்பம் கடற்கரையில் இருந்து கடல்பதம் எடுத்து வருதல், 8 மணிக்கு உகப்படிப்பு, 9 மணிக்கு சிற்றுண்டி தர்மம் ஆகியவை நடைபெறவுள்ளது. மேலும் பகல் 12 மணிக்கு ஐயாவிற்கு பணிவிடை உச்சி படிப்பு, பகல் 1 மணிக்கு அன்னதான தர்மம், அவதார தின அன்னதான தர்மமும் நடைபெற இருக்கின்றது. இதனை நிர்வாக இயக்குநர் தனபால் வழங்குகின்றார். இதனைத் தொடர்ந்து ஐயாவிற்கு பால் வைத்தல் நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கும், உகப்படிப்பு 5 மணிக்கும், இனிமம் வழங்குதல் நிகழ்ச்சி 5:30 மணிக்கும் நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை அதன் தலைவரும் வாரிசுதாரர்கள், அன்னதர்ம குழு உறுப்பினர்கள், புதுச்சேரி, கடலூர் மற்றும் திண்டிவன பகுதி ஐயா வழி அன்புக்கோடி மக்கள் ஆகியோர் செய்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1020 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.